ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை ஈஸியாக குணமாக்கிடலாம் ஒரே டோஸ் மருந்துல. ரொம்ப ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, மது பிரியர்களுக்கு நம்ம சொல்ல போகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலை வந்துட்டு வீக்கமாயிடுச்சு, இதை சரி பண்ணுங்க சார் வந்து காலை காட்டுறாங்க. காலை பார்த்தா கால் வீங்க இருக்குது. அப்போ காட்டும் போது தான் பார்க்குறேன் சோரியாசிஸ். என்ன பார்க்காத வைத்தியம் இல்லை, அது குணமாக்க முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். இந்த வீக்கத்தை மட்டும் சரி பண்ணுங்க. யாருமா சொன்னால் குணமாக்க முடியாது? பியூர் ஒயிட்டாக தாமரை பூ பார்த்துருக்கீங்களா? இந்த வெள்ளை தாமரையை ஒரு நாளைக்கு 2 பூ சாப்பிடணும் சார். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அவாய்ட் பண்ணிக்கணும். யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் இந்த வெளியில் காட்டக்கூடிய இந்த தசை திரட்சி ஆரோக்கியம் அல்ல. அந்த ஜிம்மில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போதே மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க. அது ஆரோக்கியமா? உள்ளுறுப்புகள் பலமாகும். அந்த உள்ளுறுப்புகள் பலமாகுவதற்கு உண்டான ஒரு ரகசியம் அதற்கு இன்னும் சொல்லி நம்ம ஒரு கோர்ஸே வச்சுருக்கோம். 18 நாள் கோர்ஸ் வச்சுருக்கோம். அப்போது நீ எண்ணெயை தூய்மையாக நீ பயன்படுத்த ஆரம்பிச்சினாலே வைத்தியன்ட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. போட்டு டீ கடையில் இருக்கிற பஜ்ஜியும் போண்டாவும் வடையும் கண்டிப்பாக அவ்வளவும் கெட்ட கொழுப்பாக போய் இதயத்தில் உட்காந்துரும். ஹார்ட்டில் வந்துட்டு பிளாக் இருக்குங்க, 2 பிளாக் இருக்குது. நான் நெய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா கூடாதா? யாரை கேட்டாலும் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சுத்தமான நாட்டு பசுமாட்டு நெய்னா சாப்பிடலாம். அது கெட்ட கொழுப்பே இல்லை. இப்போ இந்த 3 மாத காலத்தில் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸான இந்த முடக்குவாதம், அடுத்து கீழ்வாதம்னு சொல்கிறோம்ல, யூரிக் ஆசிட், அது மோஸ்ட்லி இப்போ மற்றதெல்லாம் நடைமுறையில் வந்து யூரிக் ஆசிட் பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உணவு முக்கியமாக ஹோட்டலில் சாப்பிட்றது தான். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவ்வளோதான். நீங்கள் உணவில் தான் நீங்கள் வந்துட்டு அதை கீழ்வாதத்தை மேன்மைக்கு கொண்டு வரணும். மருந்து 25% தான் வேலை செய்யும். ரைட் தானே? இப்போ ஆட்டோமின் டிசீஸ்க்கே அப்படி தான் சார். இப்போ முடக்குவாதத்துக்கும் உணவு தான். அதே மாதிரி காலாஞ்சனப்படைன்னா என்ன? சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். முதல்ல ஸ்கின் டிசார்டர் ஆகும். நீங்கள் வந்துட்டு செதிலாக கொட்ட ஆரம்பிக்கும், அரிக்கும், சொரிஞ்சாக கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதை குணமாக்க முடியாது. ஏன்னா நான் அடிக்கடி சார்கிட்ட கூட இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இங்கே வந்தாங்க. வந்து அவங்க க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முகத்தில் மட்டும் இல்லை, பாக்கி உடம்பு பூரா அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஃபாரின்லேருந்து ஊருக்கு வந்தவங்க என்னை பற்றி கேள்விப்பட்டு காலில் 2 காலும் வீங்கி போச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்கின்னை டிசார்டர் பண்ணி அப்புறம் தன்னுடல் தாக்கு நோயாக ஆட்டோ இம்யூன் டிசீஸாக மாறிடும். சோரியாசிஸாக வந்து சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸாக டெவலப் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இப்போ அவங்க வந்துட்டு இந்த காலை வந்துட்டு வீக்கமாயிடுச்சு, இதை சரி பண்ணுங்க சார் வந்து காலை காட்டுறாங்க. காலை பார்த்தா கால் வீங்கி இருக்குது. அப்போ காட்டும் போது தான் பார்க்குறேன் சோரியாசிஸ். என்னம்மா இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு. அது நான் பார்க்காத வைத்தியம் இல்லை சார். கஷ்டம். என்ன பார்க்காத வைத்தியம் இல்லை, அது குணமாக்க முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். இந்த வீக்கத்தை மட்டும் சரி பண்ணுங்க. யாருமா சொன்னால் குணமாக்க முடியாதுன்னு? நான் குணமாக்குறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 20 நாள் தான் எனக்கு டைம் இருக்குது, 3 மாதம் தங்க முடியாதேன்னாங்க. தங்குங்க, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி வந்த வரைக்கும் அவங்களுக்கு கெயின் தானே. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த 20 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 3/4 குணமானது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் வித்தியாசம் இருக்கும் சார். அந்த காலாஞ்சனப்படை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கும். அது மாறிட்டு வர்றது தெரியும். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு திரும்ப நான் 3 மாதம்னு சொல்கிறேன்ல சார், மோஸ்ட்லி 2 மாதத்தில் குணமாயிடும் சார். மோஸ்ட்லி 2 மாதத்தில் குணமாயிடும். அப்போது அந்த 2 மாதத்தில் குணமானதுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுப்போம். வழியே இல்லைன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் எடுப்போம், நெகட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு 1 மாதம் இருக்க வைப்போம். அது ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட். அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்டையும் முடித்தா தான் திரும்ப லைஃப்பில் வராது. அந்த 1 மாதங்கிறது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஆமாம். அதில் சிலருக்கு 3 மாதத்தில் தான் நெகட்டிவ் வரும். ஆமாம், ரொம்ப ரேர் சார். அதுக்காக நீ 3 மாதம் சொன்னேன் இப்போ வந்துட்டு யாராவது கேட்டக்கூடாது. 100 பேரில் உடம்புக்கு உடம்பு 100 பேரில் 2 பேர் 3 பேருக்கு அங்கிட்டு 1 மாதம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதோட கோஆப்ரேட் பண்ணால் மொத்தமாக சரியாயிடலாம். திரும்ப லைஃப்பில் வராதுல்ல. லைஃப்பில் வராதுங்கிறத விட அதன் பிறகு வாரிசுகள் உண்டானால் அந்த வாரிசுகளுக்கும் வரப்போகிறதில்ல. இந்த பிராரப்த கர்ம பதிவு இத்தோடு அழிக்கப்பட்டுருது. மரபணுவிலேருந்து அது எரேஸ் ஆகிடுது. டிஎன்ஏலேருந்து இந்த நோய் குறிப்பு நீக்கப்பட்டுருது.
அழிஞ்சு போயிடுது. பொதுவா அந்த தோல் சார்ந்த நோய்கள்லாம் உடலை மட்டும் இல்ல மனசையுமே ரொம்ப அதை சரி பண்றது வந்து அவங்க மனதளவுலயும் பெரிய ரிலீஃப்ல. தோல் சார்ந்த நோய்க்குன்னு கேட்டீங்கல்ல, இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த லூக்கோடெர்மான்னு சொல்லுவாங்க, வெண்புள்ளிகள் அல்லது வெண்குஷ்டம்னு கூட சொல்லுவாங்க. அது தாமிரச்சத்து குறைபாடு, அவ்வளோதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதை ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த உடம்புல வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டியை. சார் ரொம்ப எளிமையாக தெரிந்துடும் சார். மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு, இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அவங்களை சேர்ந்தவங்களுக்கு அல்லது அவங்க யாரை அதுபோல் யாரை சந்தித்தாலும் அவங்களுக்கு இந்த பயனுள்ள மருத்துவ குறிப்பை சொன்னால் அவங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். சரிதானே? ஆக்சுவலாக இந்த தாமரைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, தாமரைப்பூவிலேயே அது என்ன கலரில் இருக்கும்? தாமரைப்பூ பிங்க். ஆமாம், பியூர் ஒயிட்டாக தாமரைப்பூ பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆமாம், அது கிராமத்தில் சில பேர் அள்ளின்னு கூட சொல்லுவாங்க. அதை வெண் தாமரை, அவ்வளோதான். இந்த வெள்ளை தாமரையை ஒரு நாளைக்கு 2 பூ சாப்பிடணும் சார். கழுவி அப்படியே பறிச்சுட்டு வந்து கழுவிட்டு ஒரு அலசிட்டு வீட்டில் வச்சுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெள்ளை தாமரையில் அந்த இதழ்களை, வெள்ளை இதழ்களை மட்டும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நல்லா கவனிச்சிங்க, உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்கள் உப்பு புளி காரத்தை குறைச்சிடணும். அரிப்பை, நாக்கில் அரிப்பை உண்டாக்கக்கூடிய உணவுகள், இந்த இந்த கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், பைனாப்பிள், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா உப்பை வறுத்து வச்சுக்கணும். வறுத்த உப்பை தான் சமையலுக்கு பயன்படுத்தணும். புளிப்பு சுவையை அறவே மறந்துடணும். இது குணமாகிற வரைக்கும். கூடவே நம்மகிட்ட தேஜஸ்வி ஆயில்னு ஒரு ஆயில் தயார் பண்ணுறோம். அந்த ஆயிலையும் மேலே போட்டு வந்தீங்கன்னா அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வித்தியாசம் தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வரும். நல்ல ஸ்கின் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில், அதிகபட்சம் 2-3 மாதத்துக்குள்ளே அவங்களுமே முழுமையாக குணமாயிடுவாங்க. இந்த தேஜஸ்வி ஆயில் போடணுங்கிறது முக்கியம் இல்லை, போட்டால் இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த எண்ணெய் வாங்க உங்களால் இங்கே வர முடியல அப்படின்னா கூட, அந்த எண்ணெய் உங்களால் வாங்கிக்க முடியல, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த வெள்ளை தாமரை எங்கும் கிடைக்கும். நீங்கள் பூக்கடையில் போய் சொல்லி வச்சா கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி வர வச்சு நீங்கள் தினந்தோறும் காலையில் ஒரு பூ, ஈவினிங்கில் ஒரு பூ. வெள்ளை தாமரை தான் சாப்பிட சொன்னேன். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அவாய்ட் பண்ணிடணும். முட்டைக்கோசு, முள்ளங்கி, இது போன்ற வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பூசணி, இது போன்ற காய்கறிகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் சார். இது முற்றிலுமாக குணமாயிரும். தொடர்ந்து நம்ம சித்த மருத்துவத்தை பற்றி பார்க்கும்போது இது ஒன்று புரியுது, மருந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பத்தியமும், உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சார். இந்த உணவு கட்டுப்பாடு இங்கே பாருங்களேன். இப்போது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் சார். இப்போது சித்தர்களுடைய கண்ணோட்டம் வேறு, பொதுவான கண்ணோட்டம் வேறு. இங்கே பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம் பாடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண் அழகர், ரைட்டு, 6 பேக்ஸ்லாம். ஆமாம், அந்த ஜிம் பாடி என்ன ஆகுனாக்க யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் இந்த வெளியில் காட்டக்கூடிய இந்த தசை திரட்சி ஆரோக்கியம் அல்ல, அது மட்டுமே ஆரோக்கியம் அல்ல. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் தானே. இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க, அந்த ஜிம்மில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போதே மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறாங்க. அப்போ அது ஆரோக்கியமா? இல்லை. சித்தர்கள் வெடவெடன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த தசை திரட்சி இருக்குமா? இருக்காது. ஆனால் காடுகளுக்குள்ள வெடவெடன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. காரணம், உள்ளுறுப்புகள், உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் பலமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த உள்ளுறுப்புகள் பலமாகுவதற்கு உண்டான ஒரு ரகசியம் என்னது? அதற்கு இன்னும் சொல்லி நம்ம ஒரு கோர்ஸே வச்சுருக்கோம், 18 நாள் கோர்ஸ் வச்சுருக்கோம். 18 நாள் வந்து இங்கே தங்கியிருந்தா இந்த ராஜ உறுப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, ராஜ உறுப்புகள் 5. ஆமாம், மூளை, அதை விட்டுருங்க, அதுக்கு பிராணாயாமம் தான். இப்போ மூளையை பலமாக்குவதற்கு ஒரே விஷயம் பிராணாயாமம் தான். வல்லாரை லேகியம் என்ன சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி பிராணாயாமம் தான். ஆக்சிஜனை நிறைய கொடுக்க பிரெயின் ஷார்ப்பாகிடும், நியூரான்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். மற்ற 4 உறுப்பு இருக்குது பாருங்கள், லங்ஸு, ஹார்ட்டு, லிவர், கிட்னி, இந்த 4 இருக்குது பாருங்கள். இந்த 4ஐயும் டீடாக்ஸ் பண்ணி
ரெஜுவினேட் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாயிடும். சரியாயிடும். இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், ஃபேட்டி லிவருங்கிறது 2 விதமாக இருக்குது சார். ஒன்று கொழுப்பு படர மூடி இருக்கும், மூடுன மாதிரி இருக்கும், அதுவும் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருங்கிறது தான் இந்த கொழுப்பு படலம். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னா இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய டாக்ஸினை உறிஞ்சி 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 அது உப்பிடும், கல்லீரலே உப்பிடும். அதோட வேலை என்ன? உணவில் வரக்கூடிய விஷத்தை, டாக்ஸினை உறிஞ்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வழியாக வெளியேற்றணும். அதுதான் அதோட வேலை. நீங்கள் அது உறிஞ்சி வெளியேற்றுறது ஒரு 10 கிராம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, 24 ஹவர்ஸில். நீங்கள் ஒரு நாளைக்கு 20 கிராம் உள்ளே போட்டீங்கன்னா இப்போ 2ஐயும் உறிஞ்சிக்கும், 20 கிராமையும் உறிஞ்சிரும். 2 நாள் டைம் வேணும் அதை வெளியேற்ற. ஆனால் அடுத்த நாள் ஒரு 20 உள்ளே போட்டால் சேர்ந்துடும், அப்படி சேர்ந்து பல்ஜி ஆகிடும். அதான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை ஈஸியாக குணமாக்கிடலாம் ஒரே டோஸ் மருந்தில். சரியா? இந்த இதுதான் அதுவும் கஷ்டம் தான். அதுக்கு உண்டான சூட்சும ரகசியத்தையும் இப்போ சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். சொல்லிடுறேன் சார். இப்போ இங்கே பாருங்க, இந்த இது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, மது பிரியர்களுக்கு நம்ம சொல்ல போகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், அது லிவரில் என்னமோ ஏதோ அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு மது பழக்கம் இருக்கா? கண்டிப்பாக இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்துக்குங்க. என்ன? சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, சோத்து கத்தாழையுடைய அடிப்பகுதி வேர் பகுதியில் ஒரு கிழங்கு மாதிரி வரும், ஒரு பைப் மாதிரி வரும், அது ஆணி வேர். அந்த வேரை 1 ஜான் அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா விளைஞ்ச சோத்து கத்தாழையில் நல்லா 5 அடிக்கெல்லாம் கூட வேர் இருக்கும். ஆமாம், அதுக்கு வீட்டில் வளர்கிறதுக்கு ஒரு ஜான் இருந்தால் கூட போதும். எப்படியோ நமக்கு தேவை 1 ஜான் அளவுக்கு உண்டான அந்த கிழங்கு, வேர்க்கிழங்கு. அதை எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு நாளாக கட் பண்ணி அம்மியில் வச்சு நசுக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி போட்டு 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு சிம்மில் வச்சிடணும் 3/4 மணி நேரம். இந்த 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் ஆவி ஆகிடும். திரும்ப எடுத்து அதை நல்ல சுத்தமான வெள்ளை துணியில் ஃபில்டர் பண்ணி அதை ஆற்றி குடிச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றில் 1 டோஸ் தான். அது நாளைக்கு ஒரே டோஸ் தான், ஒரே நாளைக்கு தான், ஒரே நாளைக்கு ஒரே டோஸ். இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் ஆகிடும். ரைட்டா? ரைட், அது ஈஸி. இப்போது இந்த நான் ஆல்கஹாலிக் இந்த அந்த அந்த இது கொழுப்பு படலம் படர்ந்துருது இல்லையா, அதுதான் கொஞ்சம் சவால். ஆனால் அதுக்கும் நீங்கள் பொறுமையாக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 48 டேஸில் குணமாகிறதுக்கு 98% வாய்ப்பு இருக்குது. 100%. அது 100% சொல்லிட்டேன், இது 100ன்னு சொல்ல முடியாது, 98% வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த சோளம் இருக்குண்ணே, சோளம் அந்த கதிரை அந்த மடலை உரிச்சா உள்ளுக்குள்ளே நாராக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த சோள கதிர் நார் தான் இதற்கான மருந்து. அது என்னன்னாக்க அந்த சோளம் பிளாட்ஃபார்மில் போட்டு விற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க சில பேர் உரிச்சியே வச்சுருப்பாங்க. அப்போது அந்த நாரை பூரா கலெக்ட் பண்ணி கொண்டாந்து ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி கலெக்ட் பண்ணி நிறையா வச்சுக்கணும். அப்படி ஒரு 5 சோள கதிரில் உள்ள அந்த நார் எடுத்துக்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த ஒரு 5 கதிருக்கு உள்ள நார் 1 டோஸு. காலையில் வெறும் வயிற்றில் அந்த இதை எடுத்து, எதை சோளக்கருதில் இருக்க நாரை எடுத்து, அந்த 5 கருதில் உள்ள நார் அளவுக்கு எடுத்து அதை அம்மியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி அதை 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சோண்டு சீரகப்பொடி போடணும். சார், எந்த ஒரு கஷாயம் போட்டாலும் கொஞ்சம் சீரகப்பொடி போடணும் சார். அது எதுக்காக? அது சித்தர்கள் அது எப்படி சொல்கிறது, அது ஒரு கிரியா ஊக்கி. எல்லா மருந்துகளுக்கும் அது சைட் சப்போர்ட்டிவ், ரைட் தானே? கிரியா ஊக்கியை வச்சுக்கலாம். அது ஒன்று. எதை குடித்தாலும் சீரக வாசம் தான் வரும். என்ன மருந்துன்னு கண்டுபிடிக்க முடியாதுனால. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அது ஒரு இது இருக்குது. இப்போ அந்த 4 ஒரு 5 கதிரோடைய அதை வந்துட்டு அம்மியில் வச்சு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி தண்ணியில் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டு கொதிக்க வச்சு
அதை பாதியாக சுண்டை காய்ச்சி பாதியாக சுண்டை காய்ச்சினா ஒரு கொதி விட்டு 3/4 மணி நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா பாதியாக சுண்டை காய்ஞ்சிரும். வடிகட்டி ஆற்றி காலைல வெறும் வயிற்றில் குடிக்கணும். இப்படி 48 நாளைக்கு குடிக்கணும். குடித்தா அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். சிலருக்கு ஒவ்வாமையில் வாமிட் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வாந்தி எடுத்து பாருங்கள். அப்புறம் 3ஆவது நாள்லேருந்து செட் ஆகிடும். இல்லை செட்டே ஆகலைங்க, குடிக்கும்போதெல்லாம் வாமிட் ஆகுதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 98% சொன்னல அதில் 2% பீப்புள் அப்படி ஒதுங்கிடுவாங்க. 48 நாள் இதை சாப்பிட்டாச்சுன்னா அது 100% சரியாயிடும். சரி தானே? அவ்வளோதான் உள்ள விஷயம். நம்ம அந்த முடக்குவாதம் பற்றி பேசினப்பையும் சரி, சொரியாசிஸ் பற்றி பேசினப்பையும் சரி, அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குள்ளே தான் வருது. அதுக்கு பெரும்பாலும் உணவு தான் காரணமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் வராமல் இருக்க உணவு முறைகளை எப்படி மாற்றிக்கணும்? சூப்பர் சார். இப்போ வந்துட்டு ஆயுர்வேதாவில் 3 பிரிவாக பிரிச்சுருவாங்க. யாரை? மனிதர்களை வாத பிரகிருதி, பித்தா பிரகிருதி, ஸ்லேத்ம பிரகிருதி அப்படின்னு சொல்லி. கபம் அகாபம். பிரகிருதினா மனுஷன். ஆமாம். இப்போ இவர் வாத மனிதர், இவர் கப மனிதர், இவர் பித்த மனிதர்னு சொல்லி பிரிச்சிருது. ரைட்டு. அப்படி ஒவ்வொருத்தரும் தன் உடல் வாத உடலா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அதை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. மூளை நரம்பு, நியூராலஜி, நரம்பு மண்டலம், மூளை நரம்பு மண்டலம், கூடவே எலும்பு தசை, இதில் இந்த அவயங்களில் பாதிப்புற்றால் அதெல்லாம் வாதம். இது மூளை நரம்பு மண்டலம். ரைட்டு. 3 மண்டலம். விஞ்ஞானம் ஆங்கில மருத்துவத்துலேயும் 3 மண்டலம் தான். சுவாச மண்டலம், சுவாச மண்டல உறுப்பு 2 தான், லங்ஸும் ஹார்ட்டும். இந்த 2 அவயங்களில் பாதிப்புற்றால் அவங்க கபத்து தொந்தரவு உள்ளவங்க. சளி அந்த மாதிரியான ஆஸ்துமா, வீசிங், மூச்சு திணறல், இதெல்லாம் கப பிரகிருதி, அவங்க ஸ்லேத்ம பிரகிருதி. ரைட்டு. இந்த லங்ஸையும் ஹார்ட்டையும் தவிர்த்த மற்ற உள்ளுறுப்புகள் எது ஒன்று பழுது, அதெல்லாம் ஜீரண மண்டலம். மூளை நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம். இந்த ஜீரண மண்டல உறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் வந்துட்டு கிட்னி, பேங்க்ரியாஸ், கணையம், இது எல்லாமே வந்துட்டு ஜீரண மண்டல உறுப்புகள். ரைட்டு. இதில் இந்த ஜீரண மண்டல உறுப்புகளில் எந்த ஒரு ஆர்கான் பாதித்தாலும் இரத்த சீர்கேடு உண்டாயிரும். இப்போ கிட்னி, இது லிவர் வந்துட்டு டிசார்டர் ஆகிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லிவர் டிசார்டர் ஆனிச்சுன்னா எங்கள் பிளட்டில் அந்த ஜாண்டிஸ், ஹெப்படைஸ்டு, மஞ்சள் காமாலை வந்துடும், ரத்தம் கெட்டு போயிடும். லிவர் கெட்டு போச்சுன்னா ரத்தம் கெட்டு போயிடும். கணையம் கெட்டு போச்சுன்னா இனிப்பு ஏறிடும், சுகர், டயபெட்டிஸ். கிட்னி கெட்டு போச்சுன்னா கிரியேட்டின், உப்பு ஏறிடும், உங்களுக்கு ஒரு யூரியா ஏறிடும். அப்போ எப்படியும் ரத்தம் பாதிக்கும். அப்போது மற்ற ஜீரண உறுப்பு மண்டல உறுப்புகள் எது ஒன்று பாதிப்புற்றாலும் இரத்த சீர்கேடும் உருவானாலும் அவையெல்லாம் பித்த வியாதிகள். ரைட் தானே? ரைட். இப்போது ஒரு மனிதன் தன்னை நான் வாத பிரகிருதி அல்லது ஸ்லேத்ம பிரகிருதி அல்லது பித்த பிரகிருதி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு உண்டான வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். எது அதிக அளவில் இருக்கோ அது சார்ந்த உடம்புன்னு முடிவு பண்ணிக்கணும். ரைட் தானே? உணவையும் 3ஆக பிரிச்சாச்சு சார். இந்த நியூட்ரிஷியன்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது எந்த வகையில், அது இங்கிலீஷு. இப்போ இது சித்தர்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ரிச்சிட்டு புரோட்டீன் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வாயு பொருட்கள். உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் வாயு பொருட்கள். ரைட்டு. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, இது உப்பு சுவை, புளிப்பு சுவை, உரைப்பு சுவை, அப்புறம் இனிப்பு சுவை. இந்த சுவை மிகுதியாக உள்ள உணவுகள் எல்லாம் பித்த உணவுகள். குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள், இளநீ, லெமன் ஜூஸு, ஃப்ரூட்ஸு, இப்படி குளிர்ந்த உணவுகள் எல்லாம் கப உணவுகள். அப்போ ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டு லெமன் ஜூஸு குடிக்க விடாது. சரிதானே? அப்போ ஒரு ஸ்லேத்ம பிரகிருதி இந்த ஸ்லேத்ம உணவுகளை தவிர்க்கணும். அப்போ மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவர்கள் வாயு பொருட்களை தவிர்க்கணும். இப்போ சுகர் பேஷண்ட்டு இனிப்பு சாப்பிடலாமா? கிட்னி பேஷண்ட்டு உப்பு நிறையா போட்டு சாப்பிடலாமா? அப்போ அவர்கள் இந்த 4 சுவை மிகுதியான உணவுகளை தவிர்க்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுதான் சார் உணவே மருந்து. இதுதான். இப்போ நல்லா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்க. நான் இப்போ சில டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இது முக்கியமான டிப்ஸு. நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க, நான் வாத பிரகிருதியா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு எந்த உணவை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி
தவிர்த்துக்கிடுங்க, வியாதி வராது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வைத்தியன்ட்ட கொடுக்குறத வாணியன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாணியன்னா வணிகர். ஆமாம். அப்போ அந்த செக் ஆட்டுற அவங்கள தான் வாணிகர்னு இவங்க சொல்கிறாங்க. சரிதானே? அப்போது நீ எண்ணெயை தூய்மையாக நீ பயன்படுத்த ஆரம்பிச்சினாலே வைத்தியன்ட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது தூய்மை எண்ணெய்ங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற இது வந்து எண்ணெயிலேயே நிறைய கலப்படங்கள் அந்த மாதிரி, அதனால அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்கள் தான் நிகழ்ச்சியை நீங்கள் தான், அதாவது புத்தி உள்ளவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள்ங்கிற மாதிரி சில விஷயங்களை கோடிட்டு தான் காட்ட முடியும். இதுவே அதிகம். சரிதானே போகிறே முருகன்? அதனால் நீங்கள் அந்த நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணணும். ஏன் அங்கிட்டலாம் போகிறோம், ரொம்ப தூரம் போக வேண்டாம். செக்கு எண்ணெய்னு விற்கிறாங்களா இல்லையா? நம்பகமான செக்கு எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. சரிதானே? அப்போது நீங்கள் எண்ணெய் வாங்கும் போதே கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேனே. அப்போது கடையில் போட்டு டீ கடையில் இருக்கிற பஜ்ஜியும் போண்டாவும் வடையும் கண்டிப்பாக அவ்வளவும் கெட்ட கொழுப்பாக போய் இதயத்தில் உட்காந்துரும். நீங்கள் ஒரு பஜ்ஜியும் ஒரு போண்டாவும் சாப்பிட்டா இந்த ரெண்டில் உள்ள எண்ணெயும் வேறு எங்கேயும் போகாது, ஹார்ட்டுக்கு போய் இருந்துக்கிட்டு போயிடும். நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்க்கணும்? என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சுட்ட எண்ணெயே மீண்டும் மீண்டும் சுடுவாங்க. அது கெட்ட கொழுப்பாக மாறி இதில் போய் உட்காந்துரும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம். சரி, அங்கே சாப்பிட்றோம் வீட்டு சமையல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கலப்பட எண்ணெய் வாங்கி சமைச்சிங்கன்னா அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போது நீங்கள் வைத்தியன்ட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி வாணியன்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா வைத்தியன்ட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. மருந்துக்கு கொடுக்குற காசு நல்ல பொருட்களில் இன்வெஸ்ட். அவ்வளவுதான். நல்லா கவனிச்சிங்க. இந்த எண்ணெய் நான் இப்போ நீங்கள் வாங்க வேண்டியது, தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, தூய்மையான எண்ணெய், நம்பகமான எண்ணெய், அது மாதிரி முடியும். தூய்மையான நெய், தூய்மையான பால், தூய்மையான தேன், இவ்வளோதான் சார். இப்போ நடைமுறையில் அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லையா? தேன் சாப்பிட்றத விட்டுருங்க. ரைட் சார், தவிர்க்க முடியலையா? தேனை விட்டுருங்க. கலப்படமாக இருக்குமோ டவுட்டாக இருக்கா? விட்டுருங்க. ரைட் தானே? இப்போ பால் கலப்படமாக இருக்குமோ பயமாக இருக்கா? விட்டுருங்க. பக்கத்து வீட்லையோ அடுத்த தெருவுலையோ அதுக்கு அடுத்த ஊர்லையோ ஒருத்தர் மாடு வச்சுக்க தான் போகிறாரு. அவர்கிட்டேருந்து பால் வாங்குங்க. அந்த பாலில் டீ போடுங்க, காஃபி போடுங்க. அந்த பாலில் கொஞ்சம் வச்சுருந்து உரக்கு ஊற்றி வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தணும். நெய் வந்துட்டு ஒரு அற்புதமான உணவு சார். இங்கே பாருங்கள், நெய்க்கு பேர் அன்ன சுத்தினே பேர். நான் சொல்ல புரியுதா? இப்போ இன்னொரு பழமொழிக்கு பார்த்துக்கோங்க, நெய் இல்லா உண்டி பால். சரி, நான் எனக்கு ஹார்ட்டில் வந்துட்டு பிளாக் இருக்குங்க, 2 பிளாக் இருக்குது. நான் நெய் சாப்பிட்லாமா கூடாதா? யாரை கேட்டாலும் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சுத்தமான நாட்டு பசுமாட்டு நெய்னா சாப்பிட்லாம் சார். அது கெட்ட கொழுப்பே இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம் சார், அதுதான் உண்மை. ஏன்னா சுத்தமான நாட்டு பசுமாட்டு பால் வாங்கி நீங்களே உரக்கு ஊற்றி நீங்களே நெய் தயார் பண்ணணும். அது அப்படி இருந்தால் நீங்கள் நெய் ஆரோக்கியத்துக்கு அற்புதமான ஒரு உணவு. சரியா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் இதுலேருந்து தேர்ஃபோர் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 3. நான் எந்த உடம்புக்காரன் எந்தெந்த உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதையெல்லாம் தவிர்த்து வாழணும். 1. அடுத்து சுத்தமான எண்ணெய், சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய், சுத்தமான பால், சுத்தமான தேன். இவ்வளோ தான் சார். இதில் கலப்படத்தை அனுமதிச்சிடக்கூடாது. கவனமாக பார்த்துக்கணும். நம்பகத்தன்மை இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி இருந்தாலே போதும், ஆரோக்கியமாக 100 வயசுக்கு வாழலாம்.